இது உங்கள் சமையலும் கைவண்ணமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சரி வாங்க, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். காலிஃப்ளவரை எப்பயுமே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது, பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அரை ஸ்பூன் உப்பு, கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை பொரிக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கு தேவையான சாஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கரண்டி ஆயில், நாலு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. பூண்டு நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி, 1 பச்சை மிளகாய், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம், கியூப் சைஸில் கட் பண்ண பெரிய வெங்காயம். நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வதக்கணுன்றது தேவையில்லை. கியூப் சைஸில் கட் பண்ண கேப்சிகம், நான் ஹாஃப் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். மூணு பெரிய ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப். காரம் உப்பு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா சில்லி சாஸ் மிளகாய்த்தூள் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா டொமேட்டோ கெட்சப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் கரெக்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக கிரேவி மாதிரி வரத்துக்கு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கணும், அதனால் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. டெலிஷியஸ் அண்ட் கிறிஸ்பி கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.